வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி ஈரல் பெப்பர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன், மேல் தோலை சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தயிர் 2 டீஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணிய வாழைக்காயை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஆகட்டுங்க. அரை மணி நேரம் ஆன பிறகு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. தயிர் அதிகமாக இருந்துச்சுன்னா வடிகட்டிடுங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பரட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பெப்பர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்ச இந்த வாழைக்காயை போட்டுக்கிறோங்க. இது நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, வெஜ்ஜி ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தயிர் சாதத்துக்கு, ரசம், பருப்பு சாம்பாருக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். புரட்டாசியில் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. நன்றி.